அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நல்லபடியாக வந்து நோன்பு போயிட்டு இருக்கணும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால இத்தனை நாள் என்னால் வந்து ஷார்ட்ஸோ வீடியோஸோ வந்து போட முடியல. இனிமேல் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இஃப்தார் வந்து என் பிள்ளைங்க மட்டும்தான் வந்து நோன்பு வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். வீட்டில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பன்னீர் வச்சு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அக்ஷர் வந்து இருந்தானா அவன் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கேட்பான். இத்தனை நாள் வந்து அவன் வந்து என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தான், அவங்களோட மாமி வீட்டுக்கு, அப்புறம் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து சார் வந்தாச்சு, ஏன்னா நாளையிலேருந்து அவருக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் சொல்லிட்டு நோன்பும் வச்சுருந்தார். ஒரு ஒற்றைப்படை ராவுலேருந்தே வந்து ஊரில் இருந்த வரைக்கும் இரவு தொழுகைக்கு போயிட்டு வந்து சகர் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சுட்டு ஸோ சார் வந்து தூங்கிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால வெயிலும் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால நான் வந்து நோன்பு வந்து வைக்க வேணாம், பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்னைக்கு வந்துட்டு இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் பண்ணி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். வெயில் வந்ததுலேருந்தே பயங்கர சூடு தாங்க முடியல, எதுவுமே சாப்பிடலாம் ஆசையாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப செஞ்சு வந்து வைக்க வேண்டாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து நான் கொஞ்சம் போல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் போல் தான் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கடாயில் வந்து சேர்த்துருந்தேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ இது வந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பன்னீர் வச்சு செய்கிறோம், நல்லா வருமோ வராதோன்னு சொல்லி எனக்கே ஒரு டவுட்டு. சிக்கன் தான் போய் வாங்கிட்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். பட் போக வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது, வெயில பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பன்னீரே வச்சு செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பன்னீர் வச்சு செஞ்சேன். அக்ஷர் ஃபசிகாவுக்கு பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. அவங்க 2 பேருமே வந்து பன்னீர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கிட்கேட் வந்து மில்க் ஷேக்குக்கு வந்து கேட்டிருந்தான். ஸோ வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு 30 ரூபா பாக்கெட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 2-3 வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்து 10 ரூபா பாக்கெட் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாக்கெட் போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பச்சை மிளகாய் அப்புறம் மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கெச்சப் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட்னஸ்க்காக. சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டோ மிளகாய் பொடியோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணல, பசங்களுக்குங்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம வீட்டு கொல்லையில் உள்ளது தான். ஸோ இது வந்து உரைப்பே இல்லை, சுத்தமாக காரம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதா. சூப்பராக இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி. நான் சொன்னேன் இல்லையா சிக்கன் 65 மசாலா, அதுதான். லாஸ்ட்டாக வந்து அதை நான் வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, ஆயிஷா வந்து எனக்காக வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்கன்னு. ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு இங்கே கும்பகோணத்தில் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. பார்க்குறவங்களில் யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள். மெட்ரோ பஜாரில் வந்து சமோசா ஷீட் இருந்தது, ஸோ அது மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு 2-3 இடத்துல தேடினேன், பட் ஆனால் எனக்கு வந்து அது கிடைக்கல. அதனால் வந்து நான் ஆயிஷாட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி மைதா மாவு வந்து தண்ணியில் ஆட் பண்ணி குழச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஷீட் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு, இது ரொம்ப தின்னாக இருந்தது, ரொம்ப மெல்லிஸாக ஒன்றோட ஒன்று ஒட்டி எடுக்கும் போது ரொம்ப பொறுமையாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. எதனாலனா பிஞ்சிடும் போல். இதை பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக வெளியில் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட ஸ்டஃபிங் வந்துட்டு. வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து அந்த
மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுதான் இது வந்து ஒரு 4 இது மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். மீதி வந்து நிறைய நான் பண்ணல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டஃபிங்கும் செஞ்சுருந்தேன், அதிகமாக செய்யலை. ஸோ இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு இதில் தான் வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனேன். ஸோ இதில் வந்து எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு துடைக்கும் போது எந்த ஒரு இந்த இரும்பு துரு அந்த கலரில் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு நான் பெருசாக வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வச்சு பஃப் மாதிரி இது பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்கேட் மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட எனக்கு ஐடியா இல்லை. வெளியில் வந்து ஹார்ன சவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து இந்த கிட்கேட் மில்க் ஷேக் வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தேன். சரி ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் எடுத்திருந்தேன். நல்லா வந்து சிம்லே வச்சு தான் நான் வந்து இதை பொரிச்சு எடுத்தேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் விட தாண்டி வந்து இது வந்து சீக்கிரம் வந்து ப்ரௌன் ஆகிடுது. பட் ஆனால் உள்ள ஸ்டஃபிங்கும் வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்லா இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பன்னீருங்கிறதுனால பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. அப்புறம் வந்து இந்த கிட்கேட்லாம் வந்து நான் முன்னாடியே எடுத்து அடுப்புக்கு பக்கத்தில் வச்சதுனால எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு சிலது மட்டும்தான் வந்துட்டு நல்லா இருந்தது. மீதியெல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கர்லேயே வந்து சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே ஒட்டிடுச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு டைம் இல்லை, திருப்பி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணுற அளவுக்குலாம் வந்து டைம் இல்லாததுனால ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிலது மட்டும் தான் எனக்கு வந்து ஒட்டாமல் அப்படியே கிடச்சிச்சு. ஸோ இது கூட வந்து இந்த சாக்லேட் சிரப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5-10 ரூபாய் கிட்கேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் போல் சிரப், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் இந்த நியூட்டெல்லா சாக்கோ க்ரீம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு பசும்பால் தான் நான் வந்து ஆட் பண்ணேன். நான் வந்து பேக்கெட் பால்லாம் வாங்க மாட்டேன் அந்த அளவுக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த சாக்லேட் அது இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி தான். இருந்தாலும் நோன்பு வச்சுருக்கும் போது பிள்ளைங்க கேட்குறது வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அருண் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கிட்டேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ நான் அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கிளிங் ரேப் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து கூலிங்காகவே இருக்கட்டும், நோன்பு திறக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபசிஹா வந்து அவளுக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டானா உடனே த்ரோட் பெயின் வந்துடும், அவளுக்கு வந்து அது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கையோடவே சைடில் வந்து சேர்ந்த எல்லா வெசல்ஸையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அடுத்த ஒரு ஷிஃப்ட் வந்து நம்ம நைட்டு டின்னர் செய்யும் போது வந்து நமக்கு சேரும். ஸோ அதனால் நான் எதிர்பார்க்காத விஷயமும் நடந்துச்சு அன்னைக்குங்க. ரொம்ப சொதப்பலாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. ஸோ இந்த டைமில் தான் இப்படிலாம் ஆகணுமா அப்படிங்கிற அளவுக்கு நானே ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் எல்லா வெசல்ஸையும் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் சைடில் வந்து பேஸ்கெட்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன். கையோட நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிடும் போது நமக்கு நிறைய வேலை வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நமக்கு லீவ் வந்து அடிக்கடி வரும். ஸோ நம்ம வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். அம்மா வீட்டுக்கு மாமி வீட்டுக்கு இப்படி மாறி மாறி வந்து போவோம். ஸோ அதனால் நான் ஒரு 1 மந்த் வந்து அக்காவுக்கு வந்து வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வேலை பார்க்குற அக்கா வந்து வரல. ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொசு வலை போட்டிருக்கிறதுனால இப்படி சைடில் வந்து தான் வந்து ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். உள்ளே வந்து லைட்டாக அப்படி தூக்கி விட்டுட்டு லாக் பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து மூடிட்டு போகலான்னு வந்தேன். இந்த பச்சை மிளகாய் செடி வந்து நிறைய பச்சை மிளகாய் வந்து காய்ச்சிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பூச்சி என்ன ஆகுதுன்னா அந்த செடியை லைட்டாக ஒரு தட்டினா கூட நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அப்படியே வந்து பறந்து வந்துடுது. ஸோ அது ஒரு மாதிரி மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த முருங்கை செடி வளர்றது அப்படியே செடியெல்லாம் வாடி கொட்டுறது இப்படியே தான் இருந்தது. நான் வந்து எல்லா கிளையும் வந்து உடச்சி விட்டுட்டேன். இப்போ புதுசாக துளிர்த்து வருது. ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நான்
மிஷினில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துட்டு இந்த கொல்லை வேலை வந்து எனக்கு 5 to 6 அந்த டைமிங் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. இந்த டாய் பேர் எனக்கு தெரியல, இது நெரோட்டோவா ஏதோ சொல்லுவான் அக்ஷர், எனக்கு தெரியல. இது வந்துட்டு வாங்கி கொடுத்தாலே கொடுன்னு என்கிட்ட அவ்வளோ சண்டை வளர்த்தான். சரி ஓகேன்னு ஒன்ஸ் டூர் போயிருந்த போது வாங்கினோம். 150 என்னவோ அதோட ரேட்டு. தலைவர் வந்து ஒரு நாள் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், உடச்சிட்டாரு. இப்போ அங்கேயும் இங்கேயும் கிடக்கு. டிஷ்யூ பாக்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். இந்த நெஸ்காஃபே வந்து நம்ம ஷாப்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது, இந்த 3 in 1. பட் ஆனால் இதை சாப்பிட ஆரம்பித்தோடனே ஒரு காஃபிக்கு வந்து நான் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதையும் வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சிடலான்னு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நோன்பு திறக்கிற டைமிங் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து நான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் உடனே எடுத்து பொரிச்சதுனால அது மேலே உள்ள அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே எண்ணெயில் போடும்போது பக்கத்தில் அந்த அடுப்பு ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் அதனால் இருந்தால் என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ பிள்ளைங்க நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு உளுந்த அரிசி இட்லி மாவுக்காக ஊற வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் உளுந்தை போட்டு விட்டுட்டு ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இஃப்தார் பிள்ளைங்களை திறக்க சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபசியாவுக்கு ரோஸ் மில்க் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து அந்த பஃப் ஷீட்டு ரோல் ஷீட்டில் செஞ்சுருந்தேன் அந்த ஸ்டஃபிங் இது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அக்ஷருக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக்கு, இதில் மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக செஞ்சாலும் ஃபுல்லாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதனால் ஸோ ஒரு பக்கம் வந்து உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. ஸோ இஃப்தார் முடிச்சதுக்கப்புறம் உளுந்து மாவு வந்து நான் அள்ளிட்டு அரிசி போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை தான் அள்ளிக்கிட்டு இருந்தேன். இந்த மாவு அரைக்கிற வேலை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலை. பட் ஆனால் மாவு இருந்துச்சுன்னா நைட்டு நமக்கு டின்னர் அப்போது என்ன செய்யறதுன்னு வந்து யோசிக்க வேணாம். ஸோ இதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ நான் வந்து அரிசி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரிசி சேர்த்துட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாங்கிறதுக்குள்ளே அரிசி வந்து சுத்த முடியாமல் நல்லா வந்து மிஷின் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு போல். அதில் வந்து ஒரு மாதிரி காயில் வந்து தீஞ்சா மாதிரி ஸ்மெல் வந்து மிஷின் வந்து ஓடாமல் நின்றுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கும் போது என்னோட பழைய மிஷினை வந்து நான் அந்த பாக்ஸ்லேயே எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நல்லா தான் ஓடும். பட் ஆனால் நைஸாக அரைக்காது, ரொம்ப ஸ்டக்காகி தான் ஓடும். ஸோ அரிசி வந்து பாதியிலே நின்று போனதுக்கப்புறம் இந்த மிஷினை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் நான் அரைச்சி மாவெல்லாம் அள்ளி வச்சேன். எனக்கு 1க்கு 2 வேலைங்கிற மாதிரி போயிடுச்சு. டேபிளே பயங்கர மெஸ்ஸியாக இருந்துச்சு. கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து தோசை தான் சுடலான்னு ஐடியா பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 6-7 மணிக்கே இந்த வேலையை முடிச்சிருக்க வேண்டியது. இந்த மிஷின் வந்து கெட்டு போயிட்டதுனால மாடியில் போய் அந்த மிஷினை தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து 8:30 போல் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் மாவு வந்து இந்த புளிக்க வச்சு அந்த மாதிரிலாம் ஊற்ற முடியல. திருப்பி என்னோடய வெசல்ஸ் பாருங்கள், 1க்கு 2 கிரைண்டரோட அந்த இது சட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாவல்னது அது இதுன்னு சொல்லி எல்லாமே இப்போ எல்லாத்தையுமே கீழே வந்து அந்த 2 கூடையில் நான் விளக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே விளக்கி முடிச்சுட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நைட் டின்னர் மட்டும்தான். ஸோ பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு தோசை ஊற்றவும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு இஃப்தார்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப வேலையுமா எப்படி சொல்கிறது வேலையாகவே தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு ஆசையாக போனதுக்கு என் கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆனது தான் மிச்சம். அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் வேலை வந்து அக்ஷர் ஃபசிகா 2 பேருமே எங்களுக்கு ஒரு தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற ஒரு பூஸ்ட் மாதிரி அது எல்லாமே. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.